ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் தேவையான அளவு எத்தனை கிலோ மீன் வாங்கியிருக்கீங்களோ அந்த இதுக்கு தேவையான புளி வச்சுக்கோங்க. 1 கிலோ மீன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 புளியை போடுங்க. ஏன்னா மீன் குழம்பு சிலவங்களுக்கு புளிப்பாக இருக்கணும், சிலவங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் இதாகும். உங்களுக்கு அது எப்படி சௌகரியமோ அதை வச்சுக்கோங்க. சரியா? புளி ஊற போட்டுக்கோங்க. ஒரு 1 கிலோ மீனுன்னா ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நான் வைக்க போகிறது வந்து 1/4 கிலோ மீன் தான். அது ஊளி மீன் வாங்கியிருக்கேன். என்ன மீனோ அந்த மீன் வாங்கிக்கோங்க. சாலை மீனோ முரளோ ராஜாராணியோ என்ன மீன் வேணுமோ வாங்கிக்கோங்க. எல்லா மீனுக்கும் இப்படி தான் மெத்தடு. நல்ல தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடை வந்து உரித்து கொஞ்சம் ஒரு இது குறுக்க அப்படி வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை 2 உடச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடி வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, உள்ளின்னு சொல்லுவாங்க, பொடி உள்ளி. அதை உரிச்சிட்டு குறுக்க தான் வெட்டணும். நீல வாக்கில் வெட்டக்கூடாது. இப்படி குறுக்க தான் நான் வெட்டினால அதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை எனக்கும் பொரிச்சுக்கோங்க. அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. குத்துப்பருப்பு போட்டுக்கோங்க. பருப்புனா இந்த உளுந்தம்பருப்பு உடைச்ச பருப்பு இருக்கும்ல அது. உங்களுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் தான் அந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வதக்கும் போதே அப்படி ஒரு மணக்கும். 2 உடச்சி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா டப்புன்னு வெடிக்கும். இந்த வெள்ளைப்பூடு பாருங்கள், பூண்டு எப்படி நறுக்கியிருக்கேன் அதுமாரி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கினாலும் நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இனுக்கு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா குறுக்க நறுக்கி வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதாவது கருகவும் கூடாது, அதாவது ரொம்ப வதக்கிறவும் கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும், அந்த வதங்கும் போதே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு மாதிரி இந்த கண்ணாடி பதத்துக்கு வராது. உங்களுக்கு செய்யும் போதே தெரிஞ்சிடும். வதக்கிட்டு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளியை வந்து 2 நறுக்கி திருப்பியும் அதை 2 நறுக்கி குறுக்க 4 நறுக்குவாங்க. கொஞ்சம் தக்காளி அப்படி முழுசாக கிடந்து அதை எடுத்து சாதத்துக்கூட அப்படி உறிஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். கரைச்ச புளியை எடுத்து அதில் பார்த்து ஊற்றுங்க. கீழே அசடு இருக்கும், பார்த்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ அசடு இருந்தது பார்த்தீங்களா? இப்போ உங்கள் இதில் இந்த மசாலா பாருங்கள், இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா தேங்காய், என்கிட்ட இது மல்லிப்பொடி இல்லை, அதனால் முழு மல்லி எடுத்து போட்டிருக்கேன். முழு மல்லி, வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் வெள்ளைப்பூடு. ஏன்னா நான் இதுலேயும் வெள்ளைப்பூடு போட்டிருக்கறதுனால கொஞ்சம் வெள்ளைப்பூடு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. மசாலாலாம் நல்லா கலக்கிட்டு தண்ணி வந்து தேவையான தண்ணியை ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்க்கக்கூடாது. அதாவது எவ்வளோ மீன் குழம்பு எத்தனை பேருக்கு அதுக்கு கொள்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சப்பொடி காணலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த மசாலா வாசனை, புளி பச்சை வாசனை அவ்வளவும் நல்ல வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த நுரையாக வருது பார்த்திங்களா, அதை பொங்கி வெளியில் விட்டுறக்கூடாது. விட்டால் குழம்பு டேஸ்ட் இருக்காது. அப்படி பொங்கி வரும்போது பக்கத்தில் நின்று அந்த நுரையை அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க.
சிலவங்க அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க, பொங்கி அடுப்புலேருந்து வெளியில் போயிடும். அது போச்சுனாலே டேஸ்ட்டே இருக்காது குழம்பு. அதனால் பக்கத்தில் நின்று அந்த நுரையெல்லாம் நல்லா இது பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. வாசனை எல்லாம் போகணும், பச்சை வாசனை ஃபுல்லாக போயிட்டு பாருங்கள். நல்லா கழுவி வச்ச மீனை நல்லா கழுவிடுங்க. இந்த ரத்தம் அது இதெல்லாம் உள்ளுக்கு இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கல் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா திருப்பி நல்லா உரசி கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சட்டியில் கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு இந்த மீனையும் போட்டு இப்படியே கையை வச்சு உரசி இப்படியே கழுவணும். போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்ப. ஏன்னா அந்த மீன் மசாலா எல்லாம் அதில் பிடிக்கணும். அதனால் சிம்மில் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. 3-4 நிமிஷம் கூட நல்லா கொதிக்க விட்ருங்க. பார்த்திங்களா அப்படி கொதிக்க பாருங்கள். கொஞ்சம் மல்லி இலை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க தண்ணியில். ஏன்னா மண் இருக்கும். தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொதித்த உடனே அந்த இறக்க போகணும், வாசனைலாம் வந்து இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வீடே மணமணன்னு மீன் குழம்பு மணக்கும். பாருங்கள், மீன் குழம்பு இப்போது ரெடி ஆகிட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வாங்க, இப்போ சாதம் இருக்குது பாருங்கள். சாதம் வடித்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பார்த்திங்களா மீன் குழம்பு பார்த்ததுமே நாக்கு ஊறுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, சுவையான மீன் குழம்பு சாப்பிடலாம். பாய்.